கேபிஒய் பாலா. யார் இந்த கேபிஒய் பாலா? விஜய் டிவியில் கலக்கப்போவது யாருங்கிற நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமான பாலா தன்னுடைய உயர்ந்த உள்ளத்தின் காரணமாக இன்றைக்கி மக்கள் மனசில் நிறைஞ்சு நிற்கிறார். உண்மையில் பணமும் வசதியும் கொட்டி கிடக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணணுன்னு மனசு இல்லை. ஆனால் கேபிஒய் பாலா பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர் இல்லை, அதே மாதிரி மிகப்பெரிய வசதியுடைய குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் தான் வாங்குகிற ஊதியத்தில் தன் செலவு போக தன் எதிர்காலத்துக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காமல் மற்றவர்களுக்காக, குறிப்பாக கீழ்த்தட்டு ஏழை மக்களின் வறுமை, அவங்க துயர் கண்டு மனமிறங்கி உதவி செய்யும் நல்ல உள்ளம் கொண்ட பாலாவை பாராட்ட நமக்கு வார்த்தைகளே இல்லை. ஏழ்மையும் வறுமையும் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக உதவி செய்கிறாரு. அதுவும் குறிப்பாக படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு, மாணவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னால் தான் மலை கிராம மக்களுக்கு 3 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடையளித்தார் பாலா. தன் மொத்த கையிருப்பையும் திரட்டி சென்னையை உலுக்கி எடுத்த மிக்ஜாம் வெள்ள பாதிப்பில் மக்களுக்கு அவர் செய்த உதவிகளை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த முறை சென்னை வெள்ளத்தில் அவர் குடியிருக்கிற பகுதியான பல்லாவரம், அனகாபுத்தூர், பம்மல், இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்துக்கு ரூபாய் 1000 வீதம் 200 குடும்பங்களுக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் உதவி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அவசர தேவைகளுக்காக சீட்டு போட்டு இருந்ததை தன்னுடைய 3 லட்சம் ரூபாயை கொண்டு பள்ளிக்கரணையில் உள்ள 120 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி வீதம் 600 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் துரைப்பாக்கம் பல்லவ நகரில் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய குறைந்தபட்ச உடையான லுங்கி, நைட்டி இதெல்லாமே வாங்கி பாலா கொடுத்துருக்காரு. ஒரு செய்தி சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில், நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, உதவி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, போன தடவை உதவி செய்ய என்கிட்ட பணம் இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ முடிஞ்சது அதனால் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் 3 நேரம் சாப்பிட்றதே பெரிய கனவாக இருந்தது, அதனால் உதவி செய்ய முடியல, இப்போ நல்லா தான் இருக்கேன், அதை விட நல்லா இருக்கேன், அதனால் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் பாலா. வாழ்க பாலா, உங்களுடைய கொடையும் உள்ளமும் வளரட்டும். உங்களைப் போல கொடை உள்ளம் அனைவருக்கும் வர வேண்டும். மேலும் இது போன்ற புதிய விறுவிறுப்பான சிறந்த காணொளிகளுக்கான இணைந்திருங்கள். உங்கள் சினிமா டுடேவுடன் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சினிமா டுடே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.